ஹார்ட் பிரச்சனையும் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே சில விஷயங்களை செய்தால் அது ஈஸியாக அந்த விஷயங்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். அதில் காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டரில் சில துளிகள் லெமன் சேர்த்தி அதை குடிச்சிட்டே வரலாம். இது உங்களுடைய மெட்டபாலிசத்தை நல்லா ஆக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கு 30 மினிட்ஸு ஃபாஸ்ட்டாக நடக்கணும். அந்த வேர்வை வர்ற மாதிரி நடக்கக்கூடிய 30 மினிட்ஸு பிரிஸ்க் வாக். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸிங்காக டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸு ஒரு 10 டைம்ஸ் நல்லா ஃபுல்லாக மூச்சை இழுத்து டீப்பாக இழுத்து டீப்பு எக்ஸசைஸ், டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதை பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்தாலும், அதாவது மன அழுத்தம், உணவில் அதிகமாக பூண்டு, மஞ்சள், இஞ்சி இதை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவக்கூடியது. பூண்டு, மஞ்சள், இஞ்சி அதிகமாக உங்கள் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. டெய்லியும் 7-8 மணி நேரம் கம்பல்சரியாக நல்லா தூங்கணும். நல்லா 7-8 மணி நேரம் தூங்கும்போது தான் இதயத்துக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். ரெஸ்ட் மீன்ஸு நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ், அப்புறம் அது ஸ்ட்ரெஸ் கம்மியாகி இதயம் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்னால் ஹாப்பியாக ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் நீங்கள் தூங்கிறது 8 மணி நேரங்கிறது நல்ல டீப் ஸ்லீப்பாக இருக்கணும். அதனால் நேரத்திலேயே சாப்பிட்டு ஏர்லியாகவே பெட் போயிட்டு நல்லா டீப் ஸ்லீப் பண்ணுறதுக்கு பிபி, சுகரை, கொலஸ்ட்ராலை 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே உங்களோட கண்டிஷனை பொறுத்து ரெகுலராக செக் பண்ணிக்கிங்க. அது உங்களுடைய கண்டிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃபைனலாக இந்த எந்த ஒரு அப்நார்மல் பெயின்ஸ் உங்கள் உடம்பில் சிம்டம்ஸ் அண்ட் பெயின் இருந்ததுன்னா இமிடியேட்டாக அப்நார்மல் பெயினுக்கும் நார்மல் பெயினுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்நார்மல் பெயின் ஒரே இடத்துல தொடர்ந்து ரொம்ப நேரம் லாங் டூரேஷன் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இப்போ இமிடியேட்டாக கன்சர்ன் பிசிசிஎன்கிட்ட டாக்டர்ஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதை செய்தீங்கனாலே உங்கள் ஹார்ட்டு பலமாகவும் இருக்கும். ஹார்ட்டு உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகும். திடீர் பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.